என்ன மேல வீடியோ அதான் மியூட். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒண்ணு போலியே. வீட்டுல வச்சா விழுவாத. அன்மியூட்ல இருக்கு. இப்ப மியூட்ல இருக்கு. மீட்டு கொடுங்க. இப்ப மீட் வந்து மீட்ல தான் இருக்கு. ஹலோ, வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைவர் வந்தாருக்கானா? இருக்காரா? இருக்காரு. இன்னும் 4 பேர் தான் வந்திருக்கும் போல இருக்கு. ஆமா, யாரும் வரல. 5 பேர் தான் இருக்கும். சரி, நம்ம தலைவர் செய்ய சொல்லுங்க, நம்ம பார்த்துட்டே செய்வோம்.
अभी எதிரியே எதிரிடா கிருத்தி
தலைவரே காலரு மியூட்ல இருக்கு. தலைவர் காலர் போட சொல்லுங்க. என்னங்க தலைவரை வெல்கம் அட்ரஸ் பண்ணணுமா இப்படி? ஆமா ஆமா தலைவர் வெல்கம் பண்ணோம். காலர் மாட்டிட்டாரியா? காலை மாட்டிட்டாரு. அதுதான் கேட்டேன் புரோட்டாக்கள் என்னான்ட்டு. எல்லாம் வந்துட்டாங்களா அனைவரும்? வந்தாச்சு 25 பேரு. கவுண்டிங் பண்றீங்க. வணக்கம் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் உதவியாளர் மிசேல் தாஸ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் கணேசன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே இணைந்து சிறப்பானது ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க சார். வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேக்க நிறுவனரை அகத்தொண்டமை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்ந்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே நம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முழுமையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று வாழ்த்திட புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் சங்கத்தின் செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக.
ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளாய இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அனைவரும் முதுகு தண்டை நேராக வைத்து ஆழ்ந்து மூச்சுள் இழுக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் இவ்வழியில் பின்பற்றி உயர்வோம் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா.
அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். தொடக்கமாக உள்ளாசனா அங்க பிரதட்சணம். ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. மெல்ல வலது இடதாக சாய்க்கிறோம். அடிவயிற்று பகுதி உயரும் அளவுக்கு ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்து வலது காலை மேலே உயர்த்துகிறோம். இடது கை மேலே உயரட்டும். தலைக்கு மேல் இடது கை உயர்ந்திருக்கு, வலது கால் மேல உயர்த்திருக்கும். ஓய்வு. இப்ப இடது கால் மேல வருது, வலது கை மேல போட்டுருங்க. மீண்டும் ஒரு முறை. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பாருங்க, இந்த வெரிகோஸ் பிரச்சனை இருக்கும், அதே போல முழங்கால் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான பயிற்சி. இப்படி வச்சுக்கிறோம் ஒரு 5 முறை. இந்த இரு கைகளும் தரையில பற்றி வச்சிருக்கணும்னு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழமாக காற்றை இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். மீண்டும் ஒரு 5 சுற்று. நல்ல இந்த அடிவயிற்று பகுதி உள்ள போறதுக்கும் அடிவயிற்று பகுதி உறுப்புகள் இயக்கப்படுவதற்கும் ஒரு முறையான பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது.
ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. முன்னும் பின்னும் சுழற்சி செய்தோம். இப்போ எதிர் திசையில் சுழற்சி செய்கிறோம். இப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். இப்போ இப்படி செஞ்ச போறோம். ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து வட்ட வடிவில். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. எதிர் திசையில். ஓய்வு. நன்றாக கால்களை இலக்கமாக வைத்து ஆழமாக மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு கால்களும் வானத்தை நோக்கி வைத்து ஒரு 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே படுத்த நிலையில் கத்திரிக்கோள் ஆசனம். பாருங்க, வலது கால் எடுத்து வச்சிருக்கோம். வலது கால் இடப்புறமாக வந்திருக்கு, தலை வலப்புறமாக. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக
மெதுவாக வெளியில வரட்டும். அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனா, பாம்பாசனா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. இரு குதிகால்களும் பின்புறமாக தள்ளட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. முயலாசனம். அப்படியே மேல வாங்க. பூனை ஆசனத்துக்கு வந்து விடுகிறோம். 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. அமர்ந்த நிலை ஆசனங்கள். கால்களை இலக்கமாக வைத்து தலையை பின்புறமாக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கோமுக ஆசனம். கோமுகம். இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து முதுகு தண்டை நேராக வைத்து ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். நீண்ட காற்றுள் இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்குருணி கால் முட்டியை தாண்டி கீழே போகட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே வரட்டும். நேர் அமர்ந்து எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றி விடுகிறோம். வலது கை மேல வரட்டும். அப்படியே கை கோர்த்து பிடிச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு.
அடுத்த கால் மாற்றி போட்டுக்கலாங்க. இரு கைகளும் இரு கால் பாதத்தில் உடலை நேராக வைத்து ஆழ்ந்து மூச்சு விடுகிறோம். நன்றாக உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு 1 2 3 4 5 6 7 8 9 இடது கை மேல வரட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. செய்த பயிற்சிக்கு கால்களுக்கு ஓய்வு. ஃப்ரீயா விடுங்க. தலையை பின்புறமாக தொங்கவிட்டு அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து மூச்சு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற்றோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து பத்மாசனா. இடது காலை வலது கால் துடையில் வைத்து அப்படியே கால் மேல எடுத்து போட்டுக்கலாங்க. முதுகுத்தண்டு நேராக வைத்து சிம்முத்திரை. இரு கண்களும் நம்முடைய மூக்கு நுனியை கவனிக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே கைகளை பின்புறமாக கட்டிடுறோம். இது போல கட்டியிருக்கிறாங்க. முடியாதவங்க நீங்க இப்படியே செஞ்சுக்கலாம். கையை மேல உயர்த்தி செய்யலாம். கொஞ்சம் பயிற்சி தொடர்ச்சியாக செய்பவர்களுக்கு கை பின்புறமாக கட்டி செய்வது வரும். நன்றாக காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு போலாங்க. அப்படியே கொண்டு வந்துடணும். தரையை தொடும் அளவுக்கு வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே உயர்த்தும். ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து வடப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மேல வாங்க. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றி விடுகிறோம். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. இடது காலை எடுத்து வைத்து விடுகிறோம். வலது கால் ஆழ்ந்த மூச்சு.
அப்படியே கால்களை மாத்தி போட்டுக்கிறாங்க. பத்மாசனா. அப்படி இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து உத்தித பத்மாசனம். திருமூலர் சொன்ன 8 ஆசனங்களில் உத்தித பத்மாசனமும் ஒன்று. நின்ற நில வீரபத்ராசனம், பத்திரம், அடுத்து கோமுகம், அடுத்து பங்கயம் தாமரையாசனம், கேசரி சிம்மாசனம், நாக்க நீட்டி செய்யும் இல்லைங்களா. சொத்திரம், சொத்திரம் என்பது யோகம். வீரம், வீரம்ங்கிறது இந்த உத்தித பத்மாசனத்தை சொல்ற. இப்படி தராசு இருக்கும் இல்லைங்களா, அது போல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தலாங்க. இந்த உடல் எடை குறைந்து மேலே உயரணும், மனமும் மேலே உயரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலும் உள்ளமும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பார்கள். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கோணாசனம், அமர்ந்த நிலையில். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனம். தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒரு நீண்ட மூச்சு. இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. இடது கையில் செம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 7 சுற்று செய்கிறோம்.
7 சுற்று செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்ட பிறகு உள்மூச்சு பெருமூச்சை கவனிக்கிறோம். காற்று உள்ளே செல்வதையும் வெளிவருவதையும் கவனித்தவாறு அமர்ந்துள்ளோம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பிறந்த நாள் தியானம், பர்த்டே மெடிடேஷன். பர்த்டே அன்னைக்கு, பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி தியானம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பர்த்டே அப்படிங்கிறது ஆங்கில கேலண்டரில் இருக்கிறது இல்லை. உங்களுடைய நட்சத்திரம் வர அந்த தமிழ் கேலண்டரில் நட்சத்திரம் வந்து எங்கே வருதோ அதுதான் அந்த திதி பார்த்து நீங்கள் கொண்டாடணும். இதுவே பல பேர்த்துக்கு தெரியல. பாயிண்ட் நம்பர் 1. 2, பிறந்தநாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்க, பிறந்தநாள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு தியானம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான நேரம். ஒரு நாள் தியானம் பண்ணால் ஒரு வருஷம் ஃபுல்லாக சக்தி கிடைக்கும். முதல்ல பிறந்தநாள்னா என்னென்னா, அம்மாவோட வயிற்றுலேருந்து நம்ம எந்த வினாடி வெளியே வந்தோமோ அதாங்க பிறந்தநாள். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வந்த அந்த வினாடி அந்த இடத்துல என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்தியை உசுறு ரெக்கார்ட் பண்ணிடும். மீண்டும் அதே சக்தி வரும் அந்த நேரத்தில் நாம் பிறக்கும் பொழுது இருந்த அந்த அந்த எண்ணத்தில் இருப்போம். அதாவது டைரெக்டாக இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க இல்லையா, யூனிவர்ஸ், அதில் டைரெக்டாக கனெக்ஷன் இருப்பாங்க. அந்த நல்ல காரியம் மட்டும்தான் பண்ணணும். அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது அமாவாசையில் பிறந்த ஒருத்தர் பௌர்ணமி அன்னைக்கு வீக்காக இருப்பார், அமாவாசை அன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார். பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒருத்தர் பௌர்ணமி அன்னைக்கு தான் ஸ்ட்ராங்காக இருப்பார், அமாவாசையில் வீக்காக இருப்பார். இப்போ சூரியன் இருக்குது, பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுதா. நீங்கள் பிறந்தப்போ தூரமாக பிறந்துட்டீங்க, பக்கத்தில் வந்தால் வருத்தப்படுவீங்க, கஷ்டமாக இருக்கும், நோய் வரும். மறுபடியும் அதே இடத்துக்கு போனால் நல்லா இருப்பீங்க. சூரியனுக்கு பக்கத்தில் பிறந்த ஒரு குழந்தை பூமி தூரமாக போனால் கஷ்டப்படும், பக்கத்தில் வந்து நல்லாயிருக்கும். இப்படி 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம், நீள்வட்ட பாதை, இது யாருக்கு புரியுதோ அப்புறம் தான் பிறந்தநாள் தியானமே புரியும். இப்படி கண்ணாப்பண்ணா சுற்றிட்டு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அந்த பிறந்தநாள் திதியில் தான் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதே இடத்துக்கு வருங்க. நீங்கள் மற்ற நாளில் தியானம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாபங்க. பிறந்த நாள் அன்று தியானம் செய்தால் அதிக லாபம். ஒரு வருஷம் தாங்க, அன்னைக்கு தான் டைரெக்டாக கனெக்ஷன் இருக்கும். அதனால் அன்னைக்கு உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வேலையை செய்யக்கூடாது, முதல் விஷயம். 2வது, அன்னைக்கு தியானம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் மற்றவங்கிட்ட போய் இப்போ என்ன பெரியவங்ககிட்ட, அம்மா அப்பாட்ட, முக்கியமானவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட, சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்து சொல்லி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அன்றைக்கி முடிஞ்சால் மௌனம் இருக்கணும், இறை சிந்தனையோடு இருக்கணும். ஒயிட் ட்ரெஸ் போட்டு தனியாக எங்காவது போய் அமைதியாக உட்காந்து தியானம் மட்டும் பண்ணிருங்களேன். ஒரு வருஷம் தாங்குங்க. சாதாரண பண்ணுறதை விட பிறந்தநாள் அன்னைக்கு டோட்டலாக இறைவனுடைய அந்த பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலுக்கு போயிருங்க. அவ்வளோ அதிகம் ரிசீவ் பண்ணும். முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம். ஆக மொத்தம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அன்னைக்கு லைட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். பல பேருக்கு லைட்டு ஃபுட்டுக்கு ஸ்ட்ராங் ஃபுட்டுக்கு வித்தியாசம் தெரியல. பூரி, இந்த பரோட்டா இதெல்லாம் ஹெவி ஃபுட்டு. சாதாரண இட்லி, இடியாப்பம், கஞ்சி, ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்டு சிம்பிள் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். தயவுசெய்து பெரிய லெவலில் ரொம்ப கடினமான உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. அன்றைக்கி வந்து மிகப்பெரிய நல்ல நாள். அப்புறம் இந்த கேக்கெல்லாம் வெட்டாதீங்க. பிறந்த நாளைக்கு ஏன் கத்தி வச்சு சுற்றுறீங்க? முதல்ல அந்த கத்தியை பார்த்தாவே பயமாக இருக்கும். முதல்ல பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கத்தியெல்லாம் பிடிக்காதீங்க, வெட்டாதீங்க. வெட்டி துண்டு துண்டாக பிரிக்கிறத விட ஒன்று சேர்த்துற வேலையை பண்ணலாமா இல்லையா? அடுத்தது, இந்த மெழுகுவர்த்தி ஊதி அவிக்காதீங்க. எங்க தீபம் ஏற்ற வேண்டிய நம்மளை ஊத வச்சு யாரோ கெடுத்துருக்காங்கங்க. ஏற்றி வைங்க, ஒத்துக்கலாம். பிறநாளைக்கு ஏன் அவிச்சு விடணும்? ஊதி அவிக்கிறது வந்து நெகட்டிவ்ங்க. விளக்க ஏற்றி வைங்க, ஒரு தீபம் வச்சு நல்லெண்ணெய் வச்சு விளக்கு ஏற்றி வைங்க, அது நல்லது. அப்புறம் அந்த கேக்கு கெமிக்கலு, அந்த பர்த்டேக்கு அதையும் சாப்பிட்ணும். அதுக்கு பேச நல்லத விஷயங்கள ஏதாவது செஞ்சு ரவாடை செஞ்சு வெட்டலாம்.
ரவா லட்டு இந்த மாதிரி இயற்கையான பொருளை செஞ்சு ஏதோ வேறு ஏதாவது நல்ல பொருளை வச்சு சாப்பிடுங்க. அந்த கேக்கை சாப்பிடாதீங்க. இதாவது பரவாயில்ல, சாப்பிட்டாதாலும் பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க, கேக் எடுத்து மூஞ்சில அப்பிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு வாங்கணும்? சரி அதாவது பரவாயில்லன்னு அடுத்து குப்பை போடுறது. பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. டிமீல் அப்படி சத்தம் கட்டினா எல்லாம் குப்பை ஆயிரும். நல்லா இருக்க வீட்டில் குப்பை பண்ணி அந்த பர்த்டே அன்னைக்கு குப்பை பண்ணி மூஞ்சியில் கேக்க கத்தி வச்சு கட் பண்ணி ஊதின்னு பாருங்கள், எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. இருக்க மாட்டோம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த குப்பை போகிறதெல்லாம் விட்டுட்டு இதில் வேற இது இந்த நுரையுங்க க்ரீமுங்க புதுசு புதுசு என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏதோ நுரையெல்லாம் அடிச்சு விட்றாங்க, உடம்பெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. யாரோ கண்டுபிடிச்ச ஒரு தப்பான டெக்னிக்கை ஏங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால் இனிமேல் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமேல் பர்த்டே அப்படின்னா தனியாக இருக்கணும், ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், விளக்கு ஏற்றணும், நல்ல விஷயம் மட்டும்தான் பண்ணணும். ரொம்ப முக்கியமான பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அமைதியாக உட்காந்து இறை சிந்தனையோடு அப்படியே ஐக்கியமாயிருங்க. நீங்கள் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வேணால் நேற்று பர்த்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட நீங்கள் கிஃப்ட் கொடுங்க, வாங்க, என்னமோ பண்ணுங்கள். அந்த ஒரு நாள் தயவு செய்து நிம்மதியாக இருங்க. இதில் வேற பர்த்டே ஃபங்க்ஷன்னு சில பேர் சரக்கு அடிக்கிச்சிட்டு சரக்கு வேறு 4 பேருக்கு வாங்கி கொடுக்குறீங்களே, ஏங்க என்னங்க இது அநியாயமாக இருக்குது. ஸோ புரிந்து கொள்ளுங்கள், பிறந்தநாள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த ஒரு நாள் மட்டும் இனிமேல் நான் சொல்கிற மாதிரி பிறந்தநாள் தியானம்னு அப்படி ஒரு தியானமெல்லாம் இல்லை. பிறந்தநாள் அன்னைக்கு எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ, இறை சிந்தனையோடு இருக்க முடியுமோ, இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி ஐக்கியமாக இருக்க முடியுமோ, தனிமையாக இருக்க முடியுமோ, நல்ல வார்த்தைகள், நல்ல ஸ்மெல்லு, நல்ல விதமான ஒரு அட்மாஸ்பியரில் அமைதியாக இருங்க. முடிஞ்ச எங்காவது தனியாக கிளம்பி போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சித்தர் சமாதி, ஒரு கோவில், சர்ச்சு அப்படின்னு எங்காவது நீங்கள் போயிட்டு அவங்கவுங்க எந்த இடத்துல இருந்தீங்கன்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக வாழ முடியுமோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அமைதியாக உட்காந்து அந்த திதி முடியுது இல்லையா, அந்த 24 hours அந்த பிறந்தநாள் அந்த திதியில் நட்சத்திரம் இருக்கிற அந்த திதியில் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டிங்கன்னா 1 year தாங்குங்க இந்த உடம்பு. மாடி சொல்கிறேன், பிறந்தநாள் என்பது மிகவும் பிரமாதமான ஒரு நாள். அந்த நாளை நல்ல நாளாக மட்டுமே மாற்றுங்கள். எனவே பிறந்தநாள் அன்று நான் சொன்ன அந்த தேவையில்லாத விஷயங்கள் நிறுத்திக்கிட்டு நல்ல விஷயத்தை செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் உங்கள் உடலை 1 வருடத்துக்கு தேவையான சக்தியை ஏற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாம் நிம்மதியாக வாழலாம். எனவே பிறந்தநாள் தியானம் என்பது ஒரு அருமையான பொக்கிஷம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. இன்று நாம் தொடர்ந்து கொண்டாடும் பிறந்த நாளை பற்றி அறிவுரையும் விளக்கமும் அளித்த பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. இன்று கொண்டாடப்படும் முறைகளையே மாற்றி நாம் செய்ய வேண்டும் என்பதை விளக்கியுள்ளார்கள். ஏனென்றால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேக்கு என்பது நம்ம இன்னைக்கு மைதாவே சாப்பிடக்கூடாதுங்கிற காலகட்டத்துல அதுக்கு தயாரிப்பதுதான் கேக்கு. இன்னொன்னு அடுத்தது ஒரு விஷயத்த ஏத்துறதுதான் நல்லது, விளக்கு ஏத்துறதுதான் நல்லது, விளக்கு அணைக்கிறது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே தெரியும். அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கத்தி நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கிறது நீங்களா தான் யோசனை பண்ணணும். அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பிறந்த நாள் என்பது திடீர்னு வரக்கூடிய ஒரு பிறந்த நாளை ஆங்கில வருட தேதியில் அல்ல, நாம் தமிழ் தேதியில் திதியில் வரக்கூடிய ஒரு பிறந்த நாளை மங்களகரமாக, அதாவது ஐயா சொன்னது என்னன்னாக்கா, அன்றைய திதியில் நாம் இந்த உலகத்திற்கு அறிமுகமான ஒரே நாள். அந்த நாளில் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் என்பதை அந்த பிரபஞ்சமே நிர்ணயித்துள்ளது. அந்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பழக்க வழக்கங்கள் வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு விளக்கியுள்ளார்கள். ஆகையால் இனிவரும் காலங்களில் நாமும் சரி, நம் குடும்பத்தாரின் பிறந்த நாளை எவ்வளவு செழிப்பாக, அதாவது இறை நம்பிக்கையோடு, இன்னைக்கு விளக்கு அணைக்கிறதோட விளக்கு ஏற்றுறது சிறப்பு வாய்ந்தது. மற்றும் அன்று ஒரு நாள் நாம் இறை நம்பிக்கையோடு தியான முறையில் மற்றவருக்கு ஏதாவது ஒரு நன்றி செய்யக்கூடிய ஒரு அனைவருக்கும் ஒரு அன்னதானம் கூட கொடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பிறந்த நாளை கொண்டாடினால் அந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த இயற்கைகள் அனைவரும் வாழ்த்துவார்கள். நமக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால
மற்ற விஷயங்கள் செய்யக்கூடாது. அதனாலதான் இப்ப சில இதுல பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி தேதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே செய்யக்கூடாதும்பாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமாக உள்ள நாட்கள். அதே மாதிரி நம்மளோட பிறந்த நாள் அன்னைக்கும் நம்மளுடைய உடலை சார்ந்து உடல் அதிக வைப்ரேஷன் இருக்கிறதுனால இருக்கிற விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை அப்போர் வகுப்புள்ளார்கள். எனவே ஐயா வந்து சிறப்பா நமக்கு இந்த ஒரு சின்ன கருத்தை நமக்கு வலியுறுத்திருக்காங்க. இவரும் காலங்களில் நாமும் சரி, நம் குடும்பத்தாரையும் சரி, அனைவரும் சிறப்பாக வழி நடத்தி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நாமும் நமது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வாழ்வோம் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக அளித்த பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க நலமுடன். அந்த பிறந்த நாளுக்கு எங்களுடைய நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா நாங்க தர்பூசணி வெட்டியிருக்கோம், பப்பாளி பழம் வெட்டியிருக்கோம். நேரடியாவே நாங்க பார்த்திருக்கோம். அதுவும் கொல்லிமலை நிகழ்வுல ஒரு 50-100 பேர் இருக்கிற போது யாராவது ஒருத்தருக்கு பிறந்த நாள் அந்த நாள்ல இருந்தது அப்படின்னா அந்த சமயங்கள்ல நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எங்களுடைய வீடுகள்லையும் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஏதாவது கடலை மிட்டாய் அது போல நாங்க பயன்படுத்திக்கிறோம். குறிப்பா பள்ளி குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நாங்க பள்ளிகள்ல வேலை பார்க்கறதுனால ஒரு 1000 குழந்தைகள் இருக்குதுன்னா அந்த 1000 குழந்தைகள் ஏதாவது ஒரு குழந்தை வந்து அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டை கொண்டு வரும். அப்போ அந்த சாக்லேட்ல இருக்கக்கூடிய அந்த நிறமூட்டி அதுக்கு மேல வந்து ஒரு காகிதத்தை சுத்தி கொண்டு வருது. அப்போ ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம இந்த மண்ணுக்கும் இந்த மனிதர்களுக்கும் நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. எது நன்மை எது தீமை அப்படின்னே தெரியாம போச்சு. இந்த உண்மை மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மை அல்ல. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலைப்பாடு. எதுவுமே கல்வியாகட்டும் அல்லது அணுகுமுறையாகட்டும் எல்லாமே அப்படியான போக்குல போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல வந்து இப்படியான ஒரு நிகழ்வுகளை, இப்படியான ஒரு ஞானிகளுடைய சொல்களை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்முடைய முறைகள்ல வந்து நம்ம மாற்றம் பண்ணுவோம். நிச்சயமாக நீங்க அந்த முறைகளை பின்பற்றும் பொழுது அது சரியாக இருக்கும் பொழுது மற்றவங்களும் பின்பற்றி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து அந்த நிறமூட்டப்பட்ட உணவுகளை வாங்கி கொடுக்கறத விட்டு எதுவானாலும் கொடுத்துக்கலாம். அந்த முறையை வந்து நம்ம கையாள வேண்டியது இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறதுல வந்து நான் என்னுடைய அனுபவங்களை பாத்தீங்கன்னா நான் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த நபரே. அப்போ அந்த பௌர்ணமி நாட்கள்ல அது குறிப்பாக வந்து மார்கழி மாசம் அந்த சிறுநீரக இயங்கக்கூடிய பருவ காலத்துலாம் நான் வெளியில வந்திருக்கேன். அப்போ அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து மிகப்பெரிய செயலை செஞ்சிருக்கோம். கடந்த 15 வருடத்துக்கு முன்னாடியே செயல்லாம் நடந்திருக்கு. அளப்பரிய ஆற்றல். எனக்கே பெரிய அதிசயமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு நிகழ்வு நிகழ்த்தி இருக்கிறோமா, ஆனா பிறந்த நாள் அன்னைக்கு நிகழ்த்தணும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்வே கிடையாது. ரெண்டாவது என்னுடைய பிறந்த நாளை எல்லாம் தேதியோ குறிப்பிட்டோ அப்படியெல்லாம் எழுதி வச்சது என்னுடைய பெற்றோர்கள் கிடையாது. ஆனா இப்பதான் வந்து நம்ம எப்படி அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்த முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நான் அனுபவத்துல பாக்குறேன். அந்த மார்கழி அந்த ஒரு பண்டிகை இருக்கு, அந்த மார்கழிய பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த மார்கழி மாதத்துல தான் நம்ம பிறந்தோம். அதனால அந்த நாள் வந்து மிக பொருத்தமான நாள், சாதாரணமான நாள் கிடையாது. அந்த பிறந்த நாள் என்பது அனைவரும் அந்த இறை சிந்தனையோட குழந்தைகளா இருந்தா கூட குழந்தைகளுக்கு மெடிடேஷன் பண்ண தெரியாது. அப்போ மெடிடேஷன்ங்கிறது வந்து நம்ம வெறுமனே கண்ணை மூடி இறை சிந்தனை அப்படிங்கிறத விட குழந்தைகளுக்கு வந்து நல்ல கலைகள் அந்த அன்னைக்கு நல்ல ஜாலியா நல்ல ஒரு விளையாட்டோ அல்லது ஒரு நடனமோ அல்லது அது எதுல மகிழ்ச்சி அடையுதோ அதை ஈடுபடுத்தி அதை உற்சாகப்படுத்த அல்லது அதை வந்து அதை செய்ய வைக்கிறது. இப்படிதான் வந்து குழந்தைகளுக்குள்ள வந்து நம்ம தியானத்தை கொண்டு வரோம். அந்த முறைகளை பின்பற்ற பொழுது நிச்சயமாக உயர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சாந்தி ஆசனம்ங்கிறது வந்து மிக பொருத்தமான ஆசனம். நம்ம நேரம் கருதி வந்து சாந்தி ஆசனத்தை கொடுக்கறதே இல்லை. நீங்க முடிச்சுட்டாவதும்
ஒரு கருத்தரங்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வர்றத நம்ம வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடைசியாக நீங்க முடிக்கும் பொழுது ஒரு 4 நிமிடமோ 5 நிமிடமோ படுத்து அந்த உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவனிக்கிறது, அது அவசியம் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால அவசியம் அனைவரும் அது பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் அப்படிங்கிற போது நம்முடைய எண்ணம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஆற்றல் குவியுது அப்படிங்கிறது திருமூலர்களுடைய கருத்தும் கூட. மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனம் மனோலயமாகுமே அப்படிங்கிறார். அப்போ ஒரு உறுப்பை நீங்க நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆற்றல் குவிக்கப்படுது, உயிராற்றல் அங்க சென்று அந்த இடத்த தூய்மைப்படுத்துது அப்படிங்கிறது அனுபவ உண்மையும் கூட. அதனால சாந்தியாசனம் அவசியமானது. ஒவ்வொரு நாளும் சாந்தியாசனம் செய்து நம்முடைய உடலத்தையும் உள்ளத்தையும் மேம்படுத்துவோம். மேலும் அந்த ஆசன முறைகளில் பல்வேறு ஆசனங்கள் உள்ளது. நீங்க தேர்வு பண்ணி உங்களுக்கு பொருத்தமான ஆசனங்களை ஒவ்வொரு நாளும் இடைப்பட்ட நேரங்களிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். மாலையிலும் கூட செய்யலாம். கப உடம்புக்காரங்க மாலையில செய்யலாம். பித்த உடம்பு மதியத்துல செய்யலாம். அது காற்றினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அந்த நபர்கள் மதிய நேரத்துல செய்வது சிறப்பு. அப்போ காலையில யார் செய்யணும், மதியத்துல யார் செய்யணும், காலை மதியம் மாலை இந்த 3 நேரங்களையும் ஆசன பயிற்சி செய்யலாம். அந்த 3 விதத்தையும் வாத பித்த கபம் இந்த 3ஆக பிரிச்சிருக்காங்க. உலகத்துல எவ்வளவோ ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் மனிதர்களை வாத பித்த கபம்னு 3 கோட்பாடுகள் அடங்கி வெளிப்படுத்தின நபர்கள்ல சித்தர்கள் மட்டுமே. அப்போ சித்தர்கள் என்பது பொதுவானவர்கள். சித்தர்கள் எந்த மதத்தையும் சாராதவர்கள். மூச்சுக்காற்று என்பது பொதுவானது. திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்ததுன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது யோகாங்கிறது. எல்லா மக்களும் மேன்மை அடையும், உலக மக்கள் தான் ஈவிக்க வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறார். இவங்கதான் பெருங்கணும், இவங்கதான் பெறணும் அப்படிங்கிறது இல்லை, அது எல்லாரும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால அந்த மூச்சு காற்றை ஆழப்படுத்துவது, நிதானப்படுத்துவது, சீர்படுத்துவது தான் இதனுடைய உச்சபட்ச நோக்கம். அந்த சீர்படுத்துவதன் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கை உயர்கிறது, அந்த பிறவி பயன் அடைய முடியும் அப்படிங்கிறார். புத்தரும் அதையதான் சொல்றாரு. மூச்சு என்பது இந்த சமயத்திற்கானதோ அல்லது இந்த நிறத்திற்கு உட்பட்டதோ, இது இந்த எல்லைக்கு உட்பட்டதோ கிடையாது. மூச்சு உலக உயிரினங்களுக்கும் அத்தனைக்கும் பொதுவானது. அப்ப அந்த மூச்சை நெறிப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்தலாம். இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு கல்வியை நிகழ்த்தி கொண்டுள்ளோம், நிகழ்ந்து கொண்டும் உள்ளது. மற்ற நபர்களும் ஞானிகளும் யோகிகளும் ஆன்லைன்ல நேரடி வகுப்புகளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா மையங்களுக்கோ அல்லது வேற மற்ற இயக்கத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில கூட நீங்க மற்ற நேரங்களையும் கலந்துக்க சொல்லுங்க. கலந்து பயனடையட்டும். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. சிறப்பானது வாழ்வியல் சிந்தனை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருவியாறு சங்கத்திற்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பிலே இன்று அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவியாறு சங்கத்திலிருந்து அதிக நபர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ரோட்டரி அல்லாது மற்ற அன்பர்களும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வேளையிலே, காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ரோட்டரியை சார்ந்த அன்பர்கள் இந்த நிகழ்விலே தொடர்ந்து தாங்களும் பயன்பெற்று இதை சார்ந்தவர்களை இதிலையும் பயன்பெற செய்து இந்த நிகழ்விலே
நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதை இத்தருணத்திலே கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக.